கண்ணப்ப நாயனார். இப்போ நம்ம பார்க்க போற கண்ணப்ப நாயனார் புதப்பி நாட்டில் இருக்கிற உடுப்பூருங்கிற சிற்றூரில் வேட மன்னனாகிய நாகன் தத்த இருவருக்கும் வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாம இருந்து பிறகு முருகப்பெருமானோட அருளால பிறந்தவர் தான் இந்த கண்ணப்ப. உடல் திண்மையாக இருந்ததால இவருக்கு திண்ணன்னு பெயர் சூட்டியிருக்காங்க. உலகிலேயே முதலாக இறைவனை அடைவதற்கு பூஜை விதிகள் ஆகம சாஸ்திரங்கள் மட்டுமே வழி கிடையாது என்றும் இறைவன் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்றும் நிரூபித்தது மட்டும் அல்லாமல் தன்னுடைய உண்மையான அன்பினால் மட்டுமே எந்த ஒரு விதிகளையும் கடைபிடிக்காமல் இறைவனை அடைந்த பெருமை இவருக்கு ஒரு தனி சிறப்புன்னே நம்ம சொல்லலாம். இத்தகு பெருமைக்குரிய இளவரசராகிய திண்ணனார் வில்வித்தை போன்ற ஆயுத கலைகளில் தேர்ச்சி பெற்றது மட்டும் அல்லாமல் தலைமை பொறுப்பை ஏற்று வேடர்குல தலைவனாகவும் பதவியேற்கிறார். தலைவர்கள் பொதுவாக கன்னி வேட்டைக்கு செல்வது வழக்கம் என்பதனால நாணன் காடன் என இருவரையும் அழைத்துக் கொண்டு காட்டிற்கு வேட்டைக்கு செல்கிறார் திண்ணனார். அப்பொழுது வலையை பிரித்துக் கொண்டு ஒரு பன்றி ஓடவே அதனை விடாது துரத்தி அந்த பன்றியை கொள்கிறார் திண்ணனார். இந்த திறமையை பார்த்து வியந்து போனார்கள் நாணனும் காடனும். ஓடி வந்ததால தாகமாயிருக்குன்னு நாணன் கிட்ட திண்ணனார் கூறவே இந்த தேக்குமர காட்டினை கடந்த பிறகு பொன்முகலி ஆறு இருக்கு, அதுல நீர் பருகலாம்னு சொல்றாரு.